Hi friends, welcome to Sarna's Red Channel. இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டைலில் ஆந்திரா கோங்குரா பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோங்குரா ஒரு பெரிய கட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகு 50 கிராம், தனியா 4 டேபிள் ஸ்பூன், உப்பு, பூண்டு 8 பல்லு, பெருங்காயத்தூள் 1 கிராம் எண்ணெய். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. சூடானதும் காஞ்ச மிளகா வறுத்துடலாம். தனியாவும் சேர்த்து வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா கருத்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கோங்குராவும் சேர்த்துடலாம். கோங்குரானா தமிழில் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. கீரை நல்லா குழன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இன்னும் நல்லா வறுத்துட்டே இருந்தீங்கன்னா குழகுழப்பு தன்மையும் போயிடுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இறக்கிடலாம். நான் பச்சடியை மிக்சியில் அரைச்சிடலான்னு சொன்னேன். ஆனால் அம்மா தான் அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும்னு அரைச்சாங்க. முதல்ல காஞ்ச மிளகா உப்பு சேர்த்து நல்லா இடிச்சிடலாம். நானும் இடிக்கலான்னு ட்ரை பண்ணுங்க, ஆனால் சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. இந்த மாதிரி பலமாக அரைச்சி சாப்பிட்டதுனால தான் அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க போல இருக்குது. நல்லா பவுட்ரு ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்த கோங்குராவும் சேர்த்துடலாம். அதையும் ஒரு வாட்டி நல்லா இடிச்சுக்கோங்க. நாங்கள் பூண்டை பச்சையாகவே சேர்த்துட்டோம். உங்களுக்கு இப்படி விருப்பம் இல்லைன்னா எண்ணெயில் லேசாக வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கோங்குரா சட்னி ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.